வெல்கம் டு பிரபு மேத்ஸ். எஜுகேஷனல் அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் +1 +2க்கான ஹாஃபலி எக்ஸாமோட டைம் டேபிள் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருந்தது. 7ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு செய்தி குறிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அந்த சென்னையில் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து தள்ளி போகிறதாகவும், மற்ற எல்லா மாவட்டத்துலேயும் அஸ்யூஷுவலாக 7ஆம் தேதியிலேருந்து அஸ்யூஷுவல் டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு ஃபஸ்ட்டில் ஒரு செய்தி குறிப்பும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருந்திய செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லி திருத்தியது அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரத்தில் மறுபடியும் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நடக்கவிருந்த இந்த 2 எக்ஸாம், அதாவது தமிழ் எக்ஸாமையும் இங்கிலீஷ் எக்ஸாமையும் மட்டும் உள்ளே நாம் ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே காமனாக ஒரே கொஸ்டின் பேப்பராக போயிடும், எந்த ப்ராப்ளமும் வராது. ஆரம்பிக்கிறது 11ஆம் தேதி ஆரம்பிச்சுக்குவோம், முடிகிறது 22ஆம் தேதி முடியுது. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நடக்க இருந்த எக்ஸாமை மட்டும் டேட்டை வந்து உள்ளே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் டேபிள் வந்து நியூ டைம் டேபிள் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். இது பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸாக இருக்கும். அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றும் கிடையாது, 7ஆம் தேதியோட எக்ஸாமை அப்படியே நீங்கள் வந்து டிசம்பர் 14ஆம் தேதிக்கும் 8ஆம் தேதியோட எக்ஸாமை டிசம்பர் 20ஆம் தேதிக்கும் மாற்றி வச்சுக்கோங்க உங்களோட டைம் டேபிளில். அதே தான் டைம் டேபிள். சரிங்களா? 11th 12th சேம் டேட்டில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். as per நியூ டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11ஆம் தேதி உங்களுக்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்லேயே மேத்ஸ் தான், போத் 11th and 12th டிசம்பர் 11ஆம் தேதி மேத்ஸு. சரிங்களா? டிசம்பர் 13ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதெல்லாமே டிசம்பர் 13ஆம் தேதி. டிசம்பர் 14ஆம் தேதி இதான் மாற்றி வச்சது, 7ஆம் தேதி உள்ள எக்ஸாம். டிசம்பர் 14ஆம் தேதி தமிழ். சரிங்களா? டிசம்பர் 16ஆம் தேதி ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் டிசம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி இந்த ஏரியாலாம் வந்துடும். டிசம்பர் 20 இதுதான் 8ஆம் தேதி நடக்கவிருந்த எக்ஸாமை டிசம்பர் 20க்கு மாற்றிருக்கிறாங்க. இங்கிலீஷு டிசம்பர் 20, டிசம்பர் 22 பயாலஜி எக்ஸாம். ஓகேவா? இது மாதிரியான அப்டேட் எல்லாம் கண்டினியூஸாக நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.